ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா லேப்டாப் யூஸ் பண்ணுற எல்லா பேருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். லேப்டாப் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும் அண்டு ஸ்டோரேஜ் ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுக்கான மெயின் ரீசனே உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை தான். இந்த ஒரு ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணுறதுக்கு 3 ட்ரிக்ஸ் இருக்குது நண்பா. 3 ட்ரிக்ஸ் சொல்ல முடியாது, 3 இடத்துல போய் நீங்கள் வந்து அந்த ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். நான் சொல்கிற அந்த 3மே உங்களுக்கு தேவைப்படாத அந்த ஒரு இடங்கள் தான் இருக்கிற ஃபைல்ஸ் தான். அதை ரிமூவ் பண்ணுறது மூலிமா ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் உங்களோட மெயின்டைன் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் பூஸ்ட் பண்ண முடியும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விண்டோவோட ஹோம் பேஜில் நீங்கள் விண்டோவை ரைட் கிளிக் பண்ணுறது மூலிமா ரன்னு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரன் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இல்லைனா விண்டோ கீயையும் ஆர் கீயும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னுங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஒரு அப்ளிகேஷனில் டெம்ப்பு பெர்சன்டேஜ் ப்ரிஃபெச் அப்படிங்கிற இந்த 3 கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 3 கமெண்ட்டுக்கும் வேறு இடத்துல வந்து உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸை ஃபுல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ப்ரிஃபெச் அதாவது ஃபெச் பண்ணி காமிக்கும். இந்த ஃபெச் பண்ணுற எல்லா டெம்பரரி ஃபைல்ஸும் உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஏகப்பட்ட அப்ளிகேஷனோட டெம்பரரி ஃபைல்ஸ் தான் அந்த ஃபைல் தான். அந்த ஒரு ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணுறது மூலமா எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. ஜஸ்ட் ஒரு கேட்ச் ஃபைல், அதாவது இந்த ஒரு டெம்பரரி ஃபைலை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா ஓரளவுக்கு உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற ஸ்டோரேஜை நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு மெயினான ஒரு இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற ரீசைக்கிள் பின் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட டெலிட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே வந்து நிற்கும். அந்த ஃபைல்ஸை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்து பெர்மனெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் உங்களோட லோக்கல் சீல இருக்கிற டெஸ்கில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே ஃப்ரீ ஆயிரும். பெர்ஃபார்மன்ஸும் பூஸ்ட் ஆயிரும் நண்பா. அடுத்து ஒரு மெயினான இடமே, உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். அதில் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். அதுவே ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் வந்து ஆக்கிபை பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள் நண்பா. இது மூலிமா ஸ்டோரேஜும் ஃப்ரீ ஆகும், ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் பூஸ்ட் ஆகும். இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் பெர்ஃபார்மன்ஸ் லோவாகுது. பெர்ஃபார்மன்ஸ் லோவாகுதுன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க.